Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. தேவ ஜனமே, இந்நாட்களில் கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தர் உங்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எசேக்கியேல் 34 வசனத்தில் காணாமற் போனதை தேடி துரத்தண்டையிலே திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறியதை காயங்கட்டி நசில் கொண்டதை திடப்படுத்துவேன். ஆம் தேவஜனமே, காணாமல் போகி விட்டீர்களா? ஆம், சில நேரங்களில் நாம் காணாமல் போகிறோம். பாவத்தின் நிமித்தமாய், நம்முடைய சுயத்தின் நிமித்தமாய். ஹல்லேலூயா, நாம் காணாமல் போகிறோம். காணாமல் போகிறதை தேடி வருகிற கர்த்தர் அவர் ஒருவரே. வாலிப பிள்ளைகளே, ஆம் தேவஜனமே, we are lost. ஹல்லேலூயா. 99 ஆடுகள் அந்த மெய்ப்பனுக்கு இருந்த போதிலும் ஒரு ஆடை காணலைன்னா அவன் துடிச்சு போய் அதை சுமந்து கொண்டு ஆசையாக தோளில் சுமந்து வருவார். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் பாவம் செய்து நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போவீர்களானால் அந்த ஆடை தேடி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, மத்தேயு 14 வசனத்தில் இயேசு காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்புவே இன்றி மற்றபடி அல்லாமல் என்றார். ஹல்லேலூயா. தேவஜனமே, காணாமல் போன ஆடுகளை கர்த்தர் தேடி வருகிறார். காணாமல் போன ஆடுகள் எங்கும் சிதறாதபடிக்கு அவர் கரத்தில், அவர் தோளில் சாய்ந்து கொள்ள அவர் ஆவலாக உங்களை அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவர் காணாமல் போடுகிற ஹல்லேலூயா. எங்கே போயிட்டீங்க வாலிப பிள்ளைகளே? ஏசப்பா உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பாவமா ஒதுக்கிட்டாங்களா? சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி யாராக இருந்தாலும் நம்பாதீங்க வாலிப பிள்ளைகளே. ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மேலே தோல்ல இருங்க. அவங்க இன்றைக்கி உங்களை பார்த்து சிரிப்பாங்க, நாளைக்கு உங்களை பார்த்து வெறுப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் உங்களை ஆடுகளைப் போல சுமக்கிற தேவன், மெய்ப்பனாய் சுமக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, காணாமற் போனதை தேடி வந்த ரட்சகர் நீங்கள் தான் ஏசப்பா. நாங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ ஆண்டவரை காணாமல் போனவர்களாக இருக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் தான் பாதுகாக்கணும் சுவாமி. ஆண்டவரே, வியாதிஸ்தரை சுகமாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்கப்பா. தேவ அன்பு எங்களை நிலைத்திருக்க செய்யுங்க. மேலான கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. May God bless you. Jesus is coming soon. Are you all lost? Don't worry. God is asking you and He is searching for you. Come. Hallelujah.